வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல பட் அப்படின்ற ஒரு சின்ன வார்த்தைக்கு இவ்ளோ அர்த்தங்கள் இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ பட் வச்சு நிறைய ஃப்ரேசஸ் இருக்கு. ஸோ பட் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ பட் அப்படின்ற வார்த்தையை ரொம்ப காமனா நம்ம வந்து கன்ஜங்ஷனா யூஸ் பண்ணுவோம். இந்த யூசேஜ் எல்லாருக்கும் தெரிஞ்ச யூசேஜ். ஸோ நம்ம வந்து கான்ட்ராஸ்டான விஷயங்களை சொல்றதுக்கு நம்ம பட்டை யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இப்போ நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன், ஆனா லைன் பிஸியா இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு. ஆனால் அப்படிங்கிற அர்த்தத்துல நம்ம வந்து பட்டை ரொம்ப காமனா யூஸ் பண்ணுவோம். ஐ ஃபோன்ட் ஹிம் பட் த லைன் வாஸ் பிஸி. ஐ ஃபோன்ட் ஹிம் பட் த லைன் வாஸ் பிஸி. இப்போ அதே மாதிரி நான் அவளை கம்ஃபர்ட் பண்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனா அவள் அழுதுட்டே இருந்தா. ஐ ட்ரைடு டு கம்ஃபர்ட் ஹர் பட் ஷி கெப்ட் கிரையிங். ஐ ட்ரைடு டு கம்ஃபர்ட் ஹர் பட் ஷி கெப்ட் கிரையிங். நான் ப்ளூ கலர் டாப் தான் ஆர்டர் பண்ணேன், ஆனா நீங்க பிங்க் கலர் அனுப்பியிருக்கீங்க. I ordered a blue top, but you have sent a pink one. I ordered a blue top, but you have sent a pink one. ஸோ இப்போ இந்த மாதிரி பட்டை யூஸ் பண்ணுறது ரொம்ப காமன் இல்லையா? ஸோ இதே மாதிரி கன்ஜங்ஷனாக பட்டை வந்து நம்ம நிறைய வந்து இந்த எக்ஸ்கியூஸ் அப்பாலஜி கேட்குறப்ப நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து சாரி நான் லேட்டாக வந்து தப்பு தான், ஆனால் பாருங்க ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஐம் சாரி ஃபார் பீயிங் லேட் பட் தெர் வாஸ் ஹெவி டிராஃபிக் ஆன் த வே. ஐம் சாரி ஃபார் பீயிங் லேட் பட் தெர் வாஸ் ஹெவி டிராஃபிக் ஆன் த வே. ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்கியூஸ் கேட்குறப்போ நிறைய பட்டை யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, அங்கேருந்து ஒரு லெட்டர் அனுப்பணும், அவங்க அனுப்பிட்டாங்களான்னு கேட்கணும் அவங்கள்ட்ட போய். அப்போ நம்ம ரொம்ப பொலைட்டாக கேட்போம் இல்லையா? சாரி நான் கேட்குறேன்னு நினச்சிக்காதீங்க, அனுப்பிட்டீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மை ஆஸ்கிங் பட் ஹேஸ் த லெட்டர் பீன் டிஸ்பேச்ட். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மை ஆஸ்கிங் பட் ஹேஸ் த லெட்டர் பீன் டிஸ்பேச்ட். இப்போ அதே மாதிரி ஆஃபீஸில் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல் எந்த காரணத்துக்காகவும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க, பட் அவருக்கு இன்னொரு நம்பருக்கு கால் வருது, அதை நீங்கள் போய் சொல்லியே ஆகணும். அப்போ ரொம்ப பொலைட்டாக நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஐம் சாரி டு டிஸ்டர்ப் யூ பட் தெர் இஸ் அ ஃபோன் கால் ஃபார் யூ. ஐம் சாரி டு டிஸ்டர்ப் யூ பட் தெர் இஸ் அ ஃபோன் கால் ஃபார் யூ. இதுக்காக தான் நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறேன், இல்லைன்னா உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். அந்த மாதிரி அர்த்தத்தில் தான் நம்ம இப்படி சொல்கிறோம். இப்போ இதே பட்டுக்கான இன்னொரு அர்த்தம், இதே மாதிரி கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணுறப்போ வேற எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து கான்ட்ராஸ்டான ஐடியாஸ் சொன்னோம். செகண்ட் டைம் வந்து நம்ம வந்து அப்பாலஜி கேட்குறப்பவே இதுக்காக தான் பண்ணேன், இல்லைன்னா நான் டிஸ்டர்ப் பண்ணியிருக்க மாட்டேன் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணினோம். இப்போ தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தாலோ, எதையாவது ஒன்று நம்ப முடியலனாலோ, இல்லைன்னா முடியாது என்னால் செய்யவே முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கோ நம்ம வந்து இந்த பட்டை யூஸ் பண்ணுவோம். இப்போது ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறாங்க, யாரும் ஒன்று பார்க்க வந்திருக்காங்க, somebody has come to see you. அப்படியா? ஆனால் நான் இங்கே இருக்கிறது யாருக்குமே தெரியாதே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் நோபடி நோஸ் ஐம் ஹியர். பட் நோபடி நோஸ் ஐம் ஹியர். ஸோ இது வந்து நம்ம வந்து டிஸ்பிலீஃப், என்னால் நம்பவே முடியல, யாருக்கு தெரியும் நான் இங்கே வந்தது, எப்படி என்ன பார்க்க இங்கே வந்திருக்காங்க, இந்த மாதிரி கேட்குறதுக்கு. இப்போ அதே மாதிரி டீச்சர் வந்து என்ன பார்க்க சொன்னாங்களா, ஆனால் ஏன் நான் ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? சர்ப்ரைஸாக இருக்கலாம், டிஸ்பிலீஃப்னு வேணாலும் வச்சுக்கலாம். த டீச்சர் டோல்ட் மீ டு மீட் ஹர் பட் வை ஐ டிடன்ட் டூ எனிதிங் இப்படி நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்களான்னா இது வந்து ஒரு சாதாரண ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்குது, இதுக்கு ஏன் கொஷன் மார்க் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க நீங்கள். ஸோ இங்கிலீஷில் வந்து எக்கோ கொஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒருத்தவங்க சொல்கிறதையே நாம் வந்து திரும்பவும் ஒரு கொஷன் மாதிரி நம்ம கேட்போம், அப்படியா அப்படின்ற மாதிரி. ஸோ கிளாரிட்டிக்காக, கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி கொஷன்ஸ்க்கு தான் நம்ம இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கும், அதை வந்து நம்ம கொஷனாக கேட்போம். த டீச்சர் டோல்ட் மீ டு மீட் ஹர் பட் வை ஐ டிடன்ட் டூ எனிதிங் இந்த மாதிரி சொல்கிறது. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பட் நாட். இது வந்து என்ன அப்படின்னா எக்ஸப்ஷன். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாமே. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ரெஸ் கேட்டீங்க, இந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு அது உங்கள் அம்மா உங்களுக்கு வாங்கி தந்துட்டாங்க. ஸோ எங்கள் அம்மா அதை வாங்கி தந்துட்டாங்க, ஆனால் அது நான் கேட்ட கலரில் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அதுலேயும் ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. மை மாம் பாட் மீ த ட்ரெஸ் ஐ ஆஸ்ட் ஃபார் பட் நாட் இன் த சேம் கலர். ஸோ இந்த ஃப்ரேஸ் பட் நாட்ன்றது இந்த மாதிரி அர்த்தத்தில் நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். மை மாம் பாட் மீ த ட்ரெஸ் ஐ ஆஸ்ட் ஃபார் பட் நாட் இன் த சேம் கலர். இப்போ அதே மாதிரி எனக்கு ஸ்பைசி ஃபுட்லாம் ரொம்ப பிடிக்கும் தான், நல்லா காரம் சாப்பிடுவேன் தான், ஆனால் இவ்வளோ காரம்லாம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஐ கேன் ஈட் ஸ்பைசி ஃபுட் பட் நாட் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்பைசி. ஐ கேன் ஈட் ஸ்பைசி ஃபுட் பட் நாட் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்பைசி. எனக்கு ஸ்விம்மிங் பண்ணுறதுலாம் பிடிக்கும் தான், ஆனால் அதுக்குன்னு இந்த குளிர்லையா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? ஐ என்ஜாய் ஸ்விம்மிங் பட் நாட் இன் திஸ் கோல்ட் வெதர். ஐ என்ஜாய் ஸ்விம்மிங் பட் நாட் இன் திஸ் கோல்ட் வெதர். ஸோ இந்த இடங்கள்ல எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து பார்த்தீங்களான்னா ஆனால் அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதே பட்டை நம்ம வந்து ப்ரெப்போசிஷனாக யூஸ் பண்ணுவோம்.
அதே மாதிரி எக்ஸப்ட் இதை தவிர அப்படிங்கிற அர்த்தத்துல நம்ம வந்து பட்டை ப்ரெப்போசிஷனா யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தான் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம் நம்ம. ஸோ வாணியை தவிர எல்லாருமே எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டாங்க. எவ்ரி ஒன், எல்லாருங்கிறப்போ எவ்ரி ஒன் பட் வாணி. ஸோ இது பார்த்தீங்களானா என்ன பேரோ என்ன ஒரு நவுனோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம ப்ரெப்போசிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி வாணியை தவிர அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்ரி ஒன் எக்ஸப்ட் வாணி, அதை தான் எவ்ரி ஒன் பட் வாணி பாஸ்ட் தி எக்ஸாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த சுச்சுவேஷனில் அப்போ என்னோட ஃப்ரெண்டை தவிர வேற யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல. ஸோ வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்றதுனால நோ ஒன் பட் மை ஃப்ரெண்ட் ஹெல்ப்டு மீ தென். நோ ஒன் பட் மை ஃப்ரெண்ட் ஹெல்ப்டு மீ தென். இந்த வாட்சை தவிர நீ வேற எதை வேணா கேளு, நான் தரேன். இது என்னோட தம்பியோட கிஃப்ட், இதை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படி நம்ம சொல்ல போறோம். ஸோ இதை தவிர நான் வேற எதையும் நான் கொடுப்பேன். ஐ கேன் கிவ் யூ எனிதிங் பட் திஸ் வாட்ச். இட் வாஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் மை பிரதர். ஸோ இந்த மாதிரி எனிதிங் பட், எவ்ரிதிங் பட், நத்திங் பட், நோ ஒன் பட், இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். இன்ஃபேக்ட் இதுக்காக நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் அதை வேணுமானாலும் செக் பண்ணலாம். இன்னும் கூட நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அதில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆல் பட். நான் வந்து எல்லாத்தையும் அயன் பண்ணிட்டேன் உன்னோட ஒயிட் ஷர்ட்டை தவிர. ஐ ஹவ் அயன்ட் ஆல் பட் யுவர் ஒயிட் ஷர்ட். ஐ ஹவ் அயன்ட் ஆல் பட் யுவர் ஒயிட் ஷர்ட். இந்த இடத்துல ஐ ஹவ் அயன்ட் எவ்ரிதிங் பட் யுவர் ஒயிட் ஷர்ட். அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். பட் எவ்ரிதிங்ன்றது இந்த இடத்துல கரெக்டாக இருக்குது இல்லையா? எல்லாத்தையும் அயன் பண்ணிட்டேங்கிறதுக்கு எல்லா பொருட்களையும் அயன் பண்ணிட்டேங்கிற மாதிரி வந்துடும். ஸோ அதனால ஐ ஹவ் அயன்ட் ஆல் பட் யுவர் ஒயிட் ஷர்ட் அப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஆல் பட்டுக்கு இந்த அர்த்தம் மட்டும் இல்லாமல் இன்னொரு அர்த்தமும் இருக்கு. அது என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட், நியர்லி அப்படின்ற அர்த்தத்தில் நம்ம ஆல் பட் அப்படின்ற ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து அவள் வந்து கிட்டத்தட்ட அவளை எல்லாருமே மறந்துட்டோம் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஷி வாஸ் ஆல் பட் ஃபர்காட்டன். ஷி வாஸ் ஆல்மோஸ்ட் ஃபர்காட்டன். அதுதான் ஷி வாஸ் ஆல் பட் ஃபர்காட்டன். இந்த இடத்துல பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு, கவனிச்சுக்கோங்க. ஷி வாஸ் ஃபர்காட்டன் அப்படிங்கிறப்ப மற்றவங்க எல்லாருமே அவளை மறந்துட்டாங்க. அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லாருமே அவளை மறந்துட்டாங்க. ஷி வாஸ் ஆல் பட் ஃபர்காட்டன். அவர் போட்டிக்கு ஆல்மோஸ்ட் அவர் ரெடியாக தான் இருந்தார் அப்பவே. He was all but ready for the competition. He was almost ready for the competition. அதுதான் he was all but ready for the competition. கிட்டத்தட்ட அவர் ரெடியாக தான் இருந்தார். நான் என்னோட ரிப்போர்ட் ஒர்க்கை ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். இன்னும் சின்ன சின்ன சில டீட்டெயில்ஸ் தான் இருக்கு. I have all but finished my report. I have almost finished my report. அதுதான் I have all but finished my report. But just a few minor details remaining. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பட் ஃபார். இந்த பட் ஃபார்ன்ற ஃப்ரேஸ்க்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. அதுக்கு முன்னாடி இது ரொம்ப காமனாக நம்ம சிம்பிளாக யூஸ் பண்ணுற அர்த்தத்தில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ வந்து ஒருத்தவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க. இந்த அட்வைஸ் அவளுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஹர் அட்வைஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் யூ பட் ஃபார் எவ்ரி ஒன். ஹர் அட்வைஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் யூ பட் ஃபார் எவ்ரி ஒன். இப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல பட் ஃபார் அப்படின்றது பக்கத்தில் வந்தால் கூட அதை வந்து பட் ஃபார்ன்ற ஒரு ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணலை. ஸோ ரெண்டு பக்கத்தில் இப்படி வந்திருக்கு, அவ்வளோதான். இப்போ பட் ஃபார்ன்ற ஃப்ரேஸ்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இவங்க மட்டும் இல்லைனா, இவங்களோட உதவி மட்டும் இல்லைனா, இது மட்டும் இல்லைனா, இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு நாம பட் ஃபார் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த மழை மட்டும் இல்லைனா நாங்கள் வாக்கிங் போயிருப்போம். ஸோ நாங்கள் ஆக்சுவலாக வாக்கிங் போகலை, மழை பெஞ்சிச்சு, நாங்கள் வாக்கிங் போகலை. மழை மட்டும் இல்லாமல் இருந்தது தான் நாங்கள் போயிருப்போம். அதுதான் நம்ம சொல்கிறோம். ஸோ பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்தில் இப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம இந்த உட் ஹாவ், ஷுட் ஹாவ், குட் ஹாவ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல செஞ்சிருப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம உட் ஹாவ் ப்ளஸ் V3. ஸோ போயிருப்போம் அப்படின்னு சொல்கிறதுனால we would have gone for a walk. But for the rain, மழை மட்டும் இல்லைனா, but for the rain, we would have gone for a walk. டிராஃபிக் ஜாம் மட்டும் இல்லைன்னா நாங்களாம் சீக்கிரமே வந்திருப்போம். டிராஃபிக் ஜாமாக இருந்ததுனால தான் லேட் ஆயிடுச்சு. பட் ஃபார் த டிராஃபிக் ஜாம் we would have arrived early. ஸோ ரொம்ப சிம்பிள் இல்லை இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. பட் ஃபார் த டிராஃபிக் ஜாம் we would have arrived early. நீ மட்டும் ஹெல்ப் பண்ணலன்னா நான் இதை செஞ்சிருக்கவே முடியாது. பட் ஃபார் யுவர் ஹெல்ப் ஐ வுட் நாட் ஹவ் டன் திஸ். பட் ஃபார் யுவர் ஹெல்ப் ஐ வுட் நாட் ஹவ் டன் திஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பட் தட். பட் தட் அப்படின்றது ஆக்சுவலாக அந்த இடத்துல நம்ம வந்து பட்டுன்றதை நம்ம ஒரு தேவையில்லாத ஒரு இடைச்சொற்கள் தான் அது. ஸோ இந்த இடத்துல வெறுமனே தட்டுன்னு சொன்னாலே போதுமானது. ஆனாலும் நம்ம வந்து ஒரு எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கு, நம்ம வந்து ஸ்ட்ராங்காக நம்புகிறோம் அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் நம்ம பட் தட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்ஃபார்மல் ஸ்போக்கனில் தான் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம்.
அவ புத்திசாலிங்கிறதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அவ வந்து புத்திசாலிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு ஐ ஹேவ் நோ டவுட் தட் ஷி இஸ் ஸ்மார்ட் அப்படின்னு சொன்னாலே போதும் இல்லையா? பட் அதையே நம்ம எம்ஃபசைஸ் பண்றோம். அவ புத்திசாலிங்கிறதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்ல அப்படின்னு நம்ம வந்து ஒரு அழுத்தி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்றதுக்கு தான் ஐ ஹேவ் நோ டவுட் பட் தட் ஷி இஸ் ஸ்மார்ட். ஐ ஹேவ் நோ டவுட் பட் தட் ஷி இஸ் ஸ்மார்ட். அவர் வந்து இந்த ப்ரமோஷனுக்கு தகுதியானவரா அப்படிங்கிற கேள்விக்கே இடம் இல்ல. There is no question but that he deserves the promotion. இப்போ நம்ம பார்க்க போறது பட் தென். பட் தென் அப்படின்றது இது வந்து ரொம்ப நம்ம நம்ம ஸ்போக்கன்ல யூஸ் பண்ணலாம். ஒரு விஷயம் வந்து அப்படி ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு இது எப்படி யூஸ் பண்ணுவோன்றத எக்ஸாம்பிளோட கேட்குறப்ப தான் உங்களுக்கு புரியும். ஸோ பஸ்ல ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. ஆனா பீக் ஹவர்ஸ்ல அப்படித்தானே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது ஒன்றும் பெரிய சர்ப்ரைசிங்கான விஷயம் இல்லை. அது அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு இதுக்கு தான் நம்ம வந்து the but then என்ற phrase யூஸ் பண்ணுவோம். The bus was overcrowded, but then that's often the case during peak hours. இந்த மாதிரி பீக் ஹவர்ஸ்ல அப்படித்தானே இருக்கும். But then that's often the case during peak hours. ஸோ இந்த மாதிரி இது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. இது இப்படிதான் இருக்கும் அப்படி சொல்றதுக்கு தான் நம்ம பட் தென்னை யூஸ் பண்ணுவோம். அவளுக்கு கொஞ்சம் கூட பொறுமையே இல்லை. ஆமா இப்பெல்லாம் யாருக்கு தான் இருக்கு, இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் அப்படித்தானே இருக்காங்க அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ இட் இஸ் நாட் சர்ப்ரைசிங். ஷி டசன்ட் ஹாவ் பேஷன்ஸ் பட் தென் ஹூ டஸ்? யாருக்கு தான் இருக்கு? ஷி டஸ் நாட் ஹாவ் பேஷன்ஸ் பட் தென் ஹூ டஸ்? ஒருத்தவங்க பிஸ்னஸ்ல ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா இருக்காங்க. பட் அவங்க எதுவும் டிகிரி முடிக்கல. அப்ப நம்ம சொல்றோம் அவ டிகிரி கூட முடிக்கல. ஆமா எத்தனையோ சக்ஸஸ்ஃபுல்லான பிசினஸ் மேன் இருக்காங்க. நிறைய பேர் படிக்காதவங்க தானே அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல என்ன சர்ப்ரைசிங்கா என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். She didn't have a degree, but then many successful businessmen did not have degrees அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் இது வந்து ஸ்போக்கனுக்கு ஓகே, நம்ம திரும்ப திரும்ப did not have a degree அப்படிலாம் சொன்னா நல்லா இல்லை இல்லையா? ஸோ அதனால இந்த இடத்துல சப்ஜெக்ட் வேர்ப் இன்வர்ஷன் பண்ணி நம்ம சொல்லியிருக்கோம். She didn't have a degree, but then neither did many successful businessmen. அப்படி பார்த்தா நிறைய சக்சஸ்ஃபுல் பிசினஸ்மேன் கிட்ட டிகிரி இல்லை தான். She didn't have a degree, but then neither did many successful businessmen. ஸோ இந்த வீடியோவில் நாம் பட்டோடைய நிறைய யூசேஜஸ் பார்த்தோம். பட் வச்சு வர நிறைய ஃப்ரேசஸையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.